கோடிங்க 5 கோடியோ பரிசு தொகையா கொடுத்தா ராகுல் டிராவிட் வேணான்னு சொல்லிட்டாராமே. 2018 நடந்த அண்டர் 19 உலக கோப்பையாகட்டும் இந்த உலக கோப்பையாகட்டும் ராகுல் டிராவிட் அவர்களுடைய பெருந்தன்மையான மனசு மட்டும் மாறவே இல்லைங்க. 2024 T20 உலக கோப்பை நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கிற அளவுக்கு இருந்தது. எஸ், இந்திய அணி இறுதி போட்டியில தென் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. இது நம்ம இந்தியாவுக்கு சந்தோஷம் மட்டும் இல்லாம மிக பெருமையான விஷயம்னு சொல்லல. இந்த நிலையில இந்தியா கிரிக்கெட் வாரியம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உலக கோப்பையை வின் பண்ண அணில இருந்த 15 வீரர்களுக்கு தலா 5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி மொத்தம் 125 கோடி ரூபாயா பரிசு தொகையா அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், அதுக்கப்புறமா பேட்டிங் பயிற்சியாளர், பவுலிங் துணை பயிற்சியாளர்னு பயிற்சியாளர்களுக்கு தலா 2.5 கோடி ரூபாயையும், அதுக்கப்புறம் அணியில பயணிச்ச மத்த வீரர்களுக்கு துணை ஊழியர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல ராகுல் டிராவிட்டுக்கு மட்டும் மத்த கிரிக்கெட் வீரர்களுக்கு இணையா 5 கோடி ரூபாய் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி இந்திய கிரிக்கெட் வாரியம் முன் வந்தாங்களாம். ஆனா இதுக்கு ராகுல் டிராவிட் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்களாமா. எனக்கும் என்னுடைய பயிற்சி குழுக்கு கொடுக்கிற அதே 2.5 கோடி ரூபாயே கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா வாங்கிட்டாங்களாமா. இது பலரையுமே நெகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. இதே மாதிரி 2018 ஆண்டு அண்டர் 19 உலக கோப்பை நடந்துச்சுல, அந்த நேரத்திலையும் ராகுல் டிராவிட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. வீரர்களுக்கு 30 லட்சம் ரூபாயும் துணை ஊழியர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் பரிசு தொகையை அறிவிச்சிருந்தாங்க. அப்போ ராகுல் டிராவிட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பரிசு தொகை அறிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால எல்லா வீரர்களுக்கும் ஒரே மாதிரி 30 லட்சம் ரூபாய் தான் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருத்தப்பட்டுச்சாமா. ராகுல் டிராவிட் அவர்களுடைய இந்த பெருந்தன்மையான மனசு பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு.